ஹலோ ஆல், வெல்கம் பேக். ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் கிரேட். இது வந்து வெட்னஸ்டே விலாகோட கண்டினியூவேஷன் தான். மகளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் வாக்கிங் போயிட்டு வந்தது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூவேஷன் ஆஃப்டர் ஐ ட்ராப் மகிழ் இன் ஸ்கூல். நான் வீட்டுக்கு வந்து என்ன மாதிரி வேலை பண்ணுறேன், என்ன தான் ரியலி என்னோடய லைஃப்பில் போகுது அப்படின்னா அதுதான் இந்த வீடியோவில் இருக்க போது. ப்ளஸ் மகிழ் குட்டியோட நெக்ஸ்ட் டே எக்ஸாம், அதாவது தேர்ஸ்டே வந்து மேக்ஸ் எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாமுக்கு நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இருக்க போது. 11:30 அரவுண்ட் ஆகிடுச்சு. குளிச்சுட்டு காலிஃப்ளவர் 65 வந்து காலையில் மகிழ்க்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். யூஸ்வலாக நான் வாங்கும்போதே 2 காலிஃப்ளவர் வாங்குவேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ மதர் இன் லாக்கும் அவங்களோட மதர் இன் லாக்கும் சேர்த்து காலிஃப்ளவர் 65 போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அண்ட் தென் நான் வந்து எனக்கும் கொஞ்சம் ஒரு 10-15 காலிஃப்ளவர் இருக்கும், நல்லா போட்டு வெளுத்துக்கட்டுன்னு சாப்பிட்டாச்சு நல்லா. அன்றைக்கி வந்து எனக்கு வீடியோ எடிட்டிங் ஒர்க் இல்லை, அதனால சரி வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஹலோ, இப்போ வந்து டைம் 12:15 அரவுண்ட் ஆகுது. ஸோ நான் வந்து 1 o'clock வரைக்கும் மட்டும் ஒரு வேலை செய்ய போகிறேன். என்ன அப்படின்னா, இங்கே கொஞ்சம் டாய்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், பாதி கலைஞ்சிருக்கு. மேலே ஸ்பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்டி ஸ்பேசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு 2 ஷெல்ஃப் இருக்குது. இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. கையில் ஏதோ மகிழ் எங்கேயோ வச்சுருக்கான், ஸோ அதை வச்சு கையில் நோண்டிகிட்ருக்கேன். இந்த சைடு ஒரு ஷெல்ஃப் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஷெல்ஃபை நான் ஃப்ரீ பண்ண போகிறேன். இன்கேஸ் புதுசாக நம்ம ஸ்டாக் எடுக்கிறோம் அப்படின்னாலோ, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு யூசேஜ்க்கு வச்சுக்கலாம். தேவையில்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் காலியாக இருக்குது. ஏன்னா ஸ்டால்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு ஸ்டாக் காலி ஆகிட்டுருக்கு. அந்த ஸ்பேஸ் எல்லாம் நம்மளுக்கு எம்டி ஆகுது. பட் நம்ம வந்து இப்போ வரைக்கும் பெருசாக ரீஸ்டாக் பண்ணல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக வந்து வீக்லி 1 டே தான் ஸ்டால்ஸ் போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கனால நிறைய ரீஸ்டாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பெஸ்ட்டு செல்லர் ஸ்டால் மெமரி செஸ்ஸும் இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னரும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் இப்போ ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். எவ்வளோ நேரத்துக்கு? ஜஸ்ட் ஃபார் 45 minutes. அண்ட் வந்து என்னோடய மைக் ஒன்று காணும், அது இந்த புதற்குள்ள இருந்தாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். இன்றைக்கி கிடச்சிச்சுன்னா அது நம்ம லக்கு. கிடைக்கல அப்படின்னா எங்கே தேடுறதுன்னு எனக்கு தெரியல. நிஜமாவே எல்லா சைடும் தேடிட்டேன், அது கிடைக்கல. அதுவாக கிடைக்கும் போது தான் கிடைக்கும். சில விஷயம் இல்லை, நானாக தேடுன்னு தேடுவேன், ஆனால் அது கையில் சிக்கவே சிக்காது. அதுவாக ஒரு நாள் வந்து ஆல் ஆஃப் அ சடன் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். பட் எனக்கு மைக் வந்து தேவைப்படுது இப்போ அடிக்கடி. மகிழும் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வீடியோஸ்லாம் எடுக்கிறேன்னா, ஸோ அது வந்துட்டு அது என்ன சொல்லுவாங்க, ஏஎஸ்எம்ஆர், இந்த சவுண்ட்ஸ் மட்டும் கேப்சர் பண்ணி எடுக்கிற மாதிரி வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு மைக் தேவைப்படுது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாங்கினது, நம்மளுக்கு தேவைன்றப்ப தான் அது வந்து காணா போகும். இல்லை நான் ஆர்கனைஸ்டாக வைக்கலன்னு கூட சொல்லலாம். பட் அது வந்து கிடைக்கல. வேண்டிக்கோங்க, அது தயவுசெய்து சீக்கிரமாக எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஓகே இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டால் ரீஸ்டாக் பண்ணுறது தனியாக, சாட்டர்டே தனியாக அது ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டால் ரீஸ்டாக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து ஒரு பேக்குள்ளே போட்டு எடுத்து செப்பரேட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு என்னோடய ஞானோதயத்துக்கு எட்டுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டால் ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண இங்கே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணேன். அதுக்குள்ளே எனக்கு தோணுச்சு, அதனால் பிளான் ஷிஃப்டட். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாலில் ரீஸ்டாக் பண்ணுறோம், அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ டைம் வந்து அரவுண்ட் 1 ஆக போகுது. இன்னும் 15 minutes தான் இருக்குது. நான் வந்து 1 o'clock வரைக்கும் தான் பண்ணுறதா பிளான். மேபி ஒரு 5 to 10 minutes எக்ஸ்ட்ரா பண்ணுவேன். ஸ்டால் ரீஸ்டாக் தேவையான எல்லா திங்ஸும் நம்ம பெட் மேலே எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஜஸ்ட்டு பேக்குள்ளே போட்டால் போதும். இப்போ இவ்வளோ தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இங்கே ஸ்பேஸ் இருக்குது. இன்னும் அந்த ப்ளூ ஷெல்ஃபில் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணி இங்கே கொண்டு வரணும். இன்னும் 15 minutesக்குள்ளே இது ஃபுல்லத்தையும் எப்படி கிளியர் பண்ணுவேன்றது எனக்கு தெரியல. பட் ஓரளவுக்கு வந்து கிளியர் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு வந்து ஷிஃப்ட் மட்டும் பண்ணோன்னா போதும். பெருசாக வந்து எல்லாத்தையும் அடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காரே பாருங்களேன், அந்த 2 சைஸில் கார்ஸ் இருக்கும். இது வந்து டை காஸ்ட் மெட்டலில். இது வந்து 3 பாக்ஸாக இருந்துச்சு. அதை நான் வந்து 2 பாக்ஸ்க்குள்ளே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸை வந்து எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே மகிழோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கும் மகிழோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இப்போ எங்ககிட்ட வந்து நிறைய அட்டைகள்லாம் இருக்கிறதுனால நாங்கள் நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து ரிலாக்ஸ்டாக பண்ணுவோம். அதாவது கட் பண்ணுறது என்ன, ஒட்டுறது என்ன, வெட்டுறது என்னன்னு மகிழ் நல்லா ஜாலியாக பண்ணும். ஸோ அதனால் அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து பத்திரமா சேஃபாக ஒரு பைக்கில் போட்டு வைக்கணும். ஆக்சுவலி 1 o'clock ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ப்ளூ ஷெல்ஃபில் மேல் ஷெல்ஃப் மட்டும் நான் ஒன்றும் டச் பண்ணல. அது வந்து நெக்ஸ்ட் டே தான் பார்க்கணும். இது எல்லாமே அட்டைப்பெட்டிங்க கிளியர் பண்ணி எடுத்து வச்சுருக்குது. எல்லாமே எம்டி பாக்ஸஸ். இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாக காலி பண்ணியிருக்கேன்.
அந்த டாப் ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும். அண்ட் இங்கே வந்து ஓரளவுக்கு எல்லாமே ஃபுல்லாக ஆக்குப்பைடாக அடுக்கியிருக்கேன். பட் இந்த டாப் ஷெல்ஃப் வந்து எனக்கு எட்டாது. ஸோ சேர்லாம் போட்டு ஏறுற ஐடியாவில் இல்லை. ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணி இந்த ஆரஞ்சு கலர் ஷெல்ஃப் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து மூவ் பண்ணி இங்கே மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம். அந்த சென்டர் ஷெல்ஃபில் வந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இன்னொரு ரூமில் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே இன்னும் ஆர்கனைஸ் பண்ணணும். அது மேபி நெக்ஸ்ட் வீக்கெண்ட் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இந்த வீக்குள்ளே அதுக்கு டைம் கிடைக்குமா அமையுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ ஸ்டால் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக்கில் எடுத்து வைக்கணும். ஹார்ட்லி 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் போய் நல்லா தூங்கிட்டேன். ஒரு 1.5 ஹவர்ஸ் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு மகளை பிக்கப் பண்ணுறதுக்கு போயிட்டேன். ஏன்னா மகிழ் குட்டிக்கு வந்து நான் ஃபஸ்ட் ஆளாக போய் பிக் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இது. அதனால் பிக்கப் டைமுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே நான் கிளம்பிடுவேன். எப்படி போட்டாலும் இந்த துப்பட்டா வந்து ஈவனாக இருக்கவே மாட்டேங்குது. எனக்கு ஆக்சுவலி இது வந்து வீடியோவில் பார்க்குறதுனால தான் தெரியுது, இல்லாட்டி எனக்கு தெரியக்கூட தெரியாது நான் அன்ஈவனாக துப்பட்டா போட்டுட்டு போயிருக்கேன் அப்படிங்கிறது. சரி, அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் தான் அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரீயாக விட்டுறது. மகிழ் குட்டியையே வீடியோவில் பார்த்துட்ருக்கு. ஆக்சுவலி ப்ரீவியஸ் vlog ஒரு நாள்து. என்னோட பெஸ்ட்டு கிரிட்டிக் யாருன்னா அதுவும் மகிழ் தான். என்னோட பெஸ்ட் என்கரேஜர் யார் அப்படின்னா அதுவும் மகிழ் சாய் தான். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சொல்லி கொடுக்குறதாகட்டும், அண்ணன் என் கூட சேர்ந்து வீடியோஸ் இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம்னு ஐடியாஸ் கொடுக்குறதாகட்டும், சில வீடியோஸை ஷூட் பண்ணி கொடுக்குறதாகட்டும், அண்ட் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கிறதாகட்டும், எனக்கு கம்பெனி கொடுக்குறதாகட்டும், எல்லாமே மகிழ் குட்டி தான். ஸோ மகிழ் குட்டி வந்து மார்ஷ்மெல்லோ சாப்பிட்றது எல்லாம் போட்டு அந்த வீடியோ மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் மார்ஷ்மெல்லோ இருக்குது அப்படிங்கிறதே அவனுக்கு ஞாபகம் வந்து, அம்மா மார்ஷ்மெல்லோ இன்றைக்கி சாப்பிடவே இல்லையே, சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான். தரேன் குட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க மகிழ் குட்டியோட ஒரு ஷெல்ஃப் மட்டும் நான் ஆர்கனைஸ் பண்ணேன். ஆக்சுவலி அது வந்து மகிழோட ஷெல்ஃப் இல்லை, மகிழோட திங்ஸை வச்சு நான் ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்க ஷெல்ஃப் தான். மகிழ் குட்டியோட டாய் ஷெல்ஃபெல்லாம் நான் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணல. ஸோ இந்த டெய்லியும் ஆர்பிஸ் பாலை எடுத்து எடுத்து விளையாடுறது தான் மகிழோட வழக்கமாக இருந்துச்சு. பட் ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ தான் ரீசெண்டாக வீடியோஸில் வந்து ரொம்ப பெருசாகிருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அப்படியே புஷ்ஷுன்னு சுருங்கிருச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், இவ்வளோ நாள் நீங்கள் வந்து நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்க, நான் வந்து நேற்று போர் வாட்டர் ஊற்றினேன் அதனால தான் அப்படின்ட்டு. அதனால தான் சுருங்கிருச்சா, அடக்கடவுளை இந்த போர் வாட்டரை ப்யூரிஃபை பண்ணி தானே நம்மளே குடிச்சிட்ருக்கோம், இப்போ நம்ம நிலமை என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்னு என் மைண்ட் செட் ஒரு நிமிஷம் அப்படியே டவுன் போயிட்டு அதுக்கப்புறம் அப்பாச்சு எனக்கு உண்மையாலுமே ஒரு ஆர்பிஸ் பாலே வந்து இந்த போர் வாட்டர் அந்த ரொம்ப சால்ட் கண்டென்ட் அதிகம் தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கே இந்த ஆர்பிஸ் வந்து சுருங்கிருச்சு அப்படின்னா நம்ம அதையே தானே குடிச்சிட்ருக்கோம், என்ன ஆகும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுச்சு எனக்கு. மகிழோட நெய்பர் ஃப்ரெண்டு வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து நான் நெல்லிக்காய் கட் பண்ணிகிட்ருக்க வீடியோ போயிட்டு இருந்துச்சு. அதை பற்றி வந்து இது நெல்லிக்காவா அதுவா இதுவான்னு டிஸ்கஷன்லாம் போச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து மேக்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கணும், இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. பாத்திரத்துக்கிட்ட நான் இப்போதைக்கு போகவே போகிறதில்ல. நான் வந்து நைட்டு தான் வந்து பாத்திரத்தை விளக்க போகிறேன். ஸோ எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் சரி நைட்டு தான், அது இப்போ கிட்டேயே போக போகிறதில்ல. மகிழ் குட்டி வந்து கிடைச்ச ஒரு குட்டி கேப்பில் போய் ஒரு ஃப்ராக் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. எப்படி பாருங்களேன், தலையை எப்படின்னு லிஃப்ட் பண்ணால் அதுலேருந்து நாக்கு வந்து வெளியில் வருது. ஃப்ராக் எப்படி வந்து தலையை தூக்கி நாக்கை வெளியே விட்டு பூச்சி சாப்பிடுமோ அதுதான் வந்து கான்செப்டாக வச்சு பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் மகிழ் பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். மகிழோட எல்லா க்ரியேஷன்ஸும் அதில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மகிழ் குட்டி பொறுத்த வரைக்கும் பில்டிங் பிளாக்ஸ்னால் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் ரெகுலராக அது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. டைம் அரௌண்ட் 5:30 ஆகிடுச்சு. நாங்கள் ஃபோனிக்ஸ் கிளாஸ் முடிச்சாச்சு. கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து படிக்கிறதுக்கு உட்காருவோம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் கிளாஸ் 1 hour அட்டென்ட் பண்ணியிருக்காங்க, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. மகிழ் குட்டி என்ன வீடியோ பார்த்துட்ருக்காங்கன்னு பாருங்கள். மேரியோ லைக் ஒரு பெருசாக கொஞ்சம் ஒரு மாடல் மாதிரி பில்ட் பண்ணுறாங்களாம். ஸோ அது வந்து பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி. மீன்வைல் நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாமுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது நான் எடுத்து பார்த்துட்ருந்தேன். ஏதாவது மிஸ் ஆகிருக்கா, போர்ஷனில் ஏதாவது நம்ம ஆட் பண்ணணுமா அப்படின்றது. ஏன்னா அவன் டிவி பார்க்கறதுக்குள்ளே நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா அவனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து மாடல் கொஷின் பேப்பர் மேம் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே எழுத தேவையில்லை. இதில் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே கவர் ஆயிடுச்சா அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்த எக்ஸாமுக்கு ஒரு வேளை இந்த போர்ஷன்ஸ் வருதுன்னா கூட ரிவைஸ் பண்ணுறது
பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நம்பர் நேம்ஸில் இவ்வளோ கொடுத்துருக்கேன், ஆனால் இவ்வளோவும் மகள் எழுத மாட்டாங்க, எழுதவும் தேவையில்லை. ஸ்பெல்லிங்கில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்கன்னா போதும் நமக்கு, அவ்வளோதான். ஏன்னா இப்போ ஒரு 4 தான் அங்கே எழுதியிருக்காங்க, அடுத்த பேஜ் மூவ் ஆயிருக்காங்க. அத்தனை நம்பர் நேம்ஸ் எழுதுனா கை என்ன ஆகுறது குழந்தைக்கு? ஸோ அதனால் நானும் விட்டுட்டேன். டைம் வந்து 6 ஆக 10 நிமிஷம் இருக்குது, அதாவது 5:50 ஆகிடுக்கு. நாங்கள் வந்து 5:30க்கு உங்களுக்கு டைம் காமிச்சேன்னா அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் நம்பர் நேம்ஸ் அவங்க 4 எழுதும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே எல்லா ஸ்பெல்லிங்லேயும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வேண்டாம், அடுத்த பேஜ் போகலாம் அப்படின்னு போயாச்சு. இப்போ இந்த டென்ஸ்லேயும் ஒன்ஸ்லேயும் பாருங்களேன், ஃபஸ்ட்டு அந்த பண்டில் மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு 9 10ஸ்ன்னு எழுதி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி அது வந்து 110 அந்த பண்டில் மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் கோடு கோடாக போட்டிருக்கிறதுல 9. ஸோ 1 10s அண்ட் 9 1ஸ்ன்னு போடணும். ஆனால் அதை வந்து கேர்லெஸ்ஸாக மாற்றி போட்டாங்க. சொல்லும்போது கரெக்டாக தான் சொல்கிறாங்க, எழுதும்போது தப்பாக எழுதிடுறாங்க. இதே மாதிரி தான் ஓன்னு சொல்லிட்டு ஏன்னு எழுதுறது, ஈன்னு சொல்லிட்டு யூன்னு எழுதுறது, 9க்கு பதிலாக பி போடுறது, பிக்கு பதிலாக டி போடுறது, இது மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாமே கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் தான். பட் குழந்தைங்களுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கூட வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ தான் அவங்க பழகிட்டு இருக்காங்க. பிக்கும் டிக்கும் வித்தியாசம் தெரியாதனால தான் அப்படி போடுறாங்க. பின்னு சொல்லிக்கிட்டே தான் டி போடுறாங்க. அப்போது தெரியுது அங்கே பி தான் வரணுன்றது தெரியுது. பட் மைண்டில் ஏதோ ஒரு மேப்பிங் மிஸ் ஆகி அந்த மாதிரி மாற்றி போடுறாங்க. ஸோ அதனால் தட் இஸ் ஆல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுறது. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதுல. இன்ஃபேக்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தால் மோஸ்ட்லி நான் வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு எக்ஸாம் எப்படி எழுதுனானே கேட்க மாட்டேன். ஸ்கூலில் பிக்கப் பண்ணும்போது கேட்க மாட்டேன், வீட்டுக்கு வந்து கேட்க மாட்டேன். அவனே வர வழியில் சொன்னால் தான் உண்டு. என் ஹஸ்பண்ட் கூட கேட்பாரு, கேட்டியா அப்படின்னு கூட என்கிட்ட கேட்பாரு. ஆனால் அப்போ கூட நான் வந்து எக்ஸாம் எப்படி பண்ணீங்க, என்ன கொஷின்ஸ் வந்துச்சு, அந்த மாதிரி நோண்டி நோண்டி நான் கேட்குறதே கிடையாது. அது ஏன்னு தெரில, எனக்கு இயல்பாகவே அது வரமாட்டேங்குது. போக போக அதுவுமே கொஞ்சம் நேரம் கழிச்சாச்சு அட்லீஸ்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஒரு ட்ராக் இருக்கும். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போதே நம்மக்கிட்ட ஏதாவது அப்டேட் சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம் பற்றி அது நம்மக்கிட்ட தெரியப்படுத்துவாங்க. ஸோ எக்ஸாம் டைமில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணியும் ப்ரிப்பேர் பண்ண வைக்க மாட்டேன். அட் தி சேம் டைம் வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமையும் அனுப்ப மாட்டேன். அவனை ப்ரெஷர் ஆகாமல் அவனால் எவ்வளோ முடியுது, எவ்வளோ எழுதுகிறாங்க, கான்ஸ்டன்ட் பிரேக்ஸோட, ஆனால் எல்லாமே சொல்லி கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறது மட்டும் என் மைண்டில் இருக்கும். புக் பேக்கில் இருக்கல கொஷின் ஆன்சர்ஸ், அதை மட்டும் படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து மனப்பாடம் பண்ண வைக்கிற மாதிரி. சில குழந்தைங்க வந்து லாஜிக்கோடு படிச்சுக்கிறாங்க அப்படின்னா ஓகே ஃபைன், அது மட்டும் படிக்க வச்சு அனுப்புறது கூட ஓகே. பட் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 கொஷினோ 20 கொஷினோ ஏதோ இருக்குது இவங்களுக்கு. எனக்கு சரியாக எவ்வளோ கொஷின்ஸுன்றது ஞாபகம் இல்லை. பட் அதில் பார்த்திங்க அப்படின்னா புக்குள்ளே இருக்கிற, அதாவது அந்த லெசனுக்குள்ளே இருக்கிற கான்செப்ட்ஸ்லேருந்து தான் வரும். அந்த கான்செப்ட் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லேயோ சூஸ் த ரைட் ஆன்சர்ஸ்லேயோ கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வரும். இப்போ கொஷின் பேப்பர் பேட்டர்ன்லேயே இங்கிலீஷில் பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷ் த லைன்ஸ் ஆஃப் தி போயம் அப்படின்னு வந்துருந்துச்சு. போயம் மெமரைஸ் பண்ண சொல்லி ஓரல் எக்ஸாமுக்கு கொடுத்துட்டாங்க. பட் ரிட்டனில் அந்த லெசனுக்கு புக் பேக் கொஷின்ஸில் போயம் ரிலேட்டடாக வந்து பெருசாக இல்லை. பட் மாடல் கொஷின் பேப்பரில் போயமோட லைன்ஸை கடைசியாக ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எதனால் நான் வந்து எல்லாம் ஃபுல்லாகவே ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி லெசன்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி சொல்லி கொடுத்து அனுப்புறது அப்படின்னா இந்த ரீசனுக்காக தான். அங்கே போயிட்டு தெரிஞ்ச விஷயத்தையே நம்ம வந்து ரிவைஸ் பண்ணி விடாதனால அவங்க வந்து மறந்து போய் எழுதாமல் வந்துடுவாங்க. அப்படி இருக்க தேவையில்லைல்ல. ஆல்ரெடி இவங்களுக்கு தெரியும் அந்த லெசன் ஸ்கூலில் நடத்தியிருக்காங்க, நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு வாட்டி எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணி அனுப்புறது தான் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால போர்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியாக ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. ஹெவி சிலபஸ் தான், சிலபஸ் ஹெவி தான். பட் ஸ்ட்ரகிளாவோ இல்லை வந்துட்டு பேர்டனாவோ எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன் அப்படின்னா எவ்ரிடே இப்போ இன்றைக்கி நான் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்க அன்றைக்கி எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சு லெசன் 3 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு பேஜ் தான் மேம் வந்து டீச் பண்ணியிருக்காங்க. 2 நாள் ஒரே பேஜ் தான் டீச் பண்ணுறாங்க. எனக்கு எப்படி தெரியும்னா ஆல்மனாக்கில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்றதும் எழுதி அனுப்புவாங்க. அப்போ அந்த ஒரே பேஜ் தான் 2 நாளாக வருது எழுதி, பேஜ் நம்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது இவிஎஸ்சில் அந்த பேஜை நான் வந்து மகளுக்கு ரிவைஸ் பண்ணி விடுறேன். நானும் 2 நாள் ரிவைஸ் பண்ணுறேன். அப்போ ஸ்கூல்லையும் 2 நாள் பண்ணுறாங்க, நான் 2 நாள் பண்ணுறேன். மகளுக்கு ரீடிங் தெரியும். ஸோ அதனால் அவனே சென்டென்ஸ் ரீட் பண்ணி பார்க்குறான். இதுலேயே அவனுக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சிடும், கான்செப்ட் நல்லா மண்டையில் ஏறிடும். இப்போது இந்த மெத்தட் தான் நான் மேக்ஸுக்கும் ஃபாலோ பண்ணுறேன். இதே மெத்தட் தான் நான் வந்துட்டு மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணுறேன். மேம் எந்த புக்கு கொடுத்து விடுறாங்களோ அந்த புக்கில் அன்றைக்கி என்ன நடத்தியிருக்காங்கன்றது அன்றைக்கி ஒரு வாட்டி நான் மகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்றதை விட டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை மகளுக்கு எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன்.
அப்போது மகிழ் வந்து என்ன புரிஞ்சுதுங்கிறது எனக்கு சொல்லிக் கொடுக்குறான். அண்ட் தென் நானும் கொஞ்சம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது மாதிரி மியூச்சுவலாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவனுக்கும் படிக்கிறதுல ஒரு வெறுப்போ ஒரு வந்துட்டு கஷ்டமாவோ அவனுக்கு தெரியறதில்ல. அன்னன்னைக்கு போர்ஷன் அன்னன்னைக்கு படிக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் இப்போ இருந்தே வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒரு 5th ஸ்டாண்டர்ட் போனதுக்கப்புறம் நிறைய ஒர்க் இருக்குது, அன்னன்னைக்கு படிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு ஒரு ரொட்டீனில் ஒன்றா நான் செட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இப்போ இருந்து அதை வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போயும் சில நாள் வந்து நாங்கள் படிக்காத நாட்கள் இருக்குது. நாங்கள் நோ ஹோம் ஒர்க் டே பண்ணுவோம். வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு நாள் புக்கையே ஓப்பன் பண்ணாமல் ஒரு நாள் ஃபுல்லாக புக்கை திறக்கவே மாட்டோம், படிப்பை பற்றி பேசவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் இருக்கும். மகிழ்குட்டி பொறுத்த வரைக்கும் விளையாடவும் செய்வாங்க. அண்ட் தென் அவனோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கான வீடியோஸ் எடுக்கவும் செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டு என்ஜாய் பண்ணுறதும் செய்வாங்க. கீழே போய் அவங்க பாட்டிங்களோட விளையாடவும் செய்வாங்க, படிக்கவும் செய்வாங்க. உட்காந்துருக்கிற பொசிஷனை பாருங்களேன். கால் ஒரு பக்கம் இருக்குது, லெஃப்ட் ஹேண்டு வேறு பக்கம் இருக்குது, ரைட் ஹேண்ட் வேறு ஒரு பக்கம் இருக்குது. என்ன பண்ணுறது இந்த குட்டி பையனுன்னு தான் எனக்கு தெரியல. எழுதும்போது ஒழுங்காக உட்காந்து எழுதுறா அப்படின்னா கைக்கான கோணிக்கிட்டு தான் எழுதுறது எப்பயுமே. பிரேக் டைம் வந்துருச்சு அகேன். இப்போ மகிழ்குட்டி வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நான் இங்கே வந்து கார்டினல் நம்பர் ஆர்டினல் நம்பர் ரெண்டுமே எழுத சொல்லியிருக்கேன். பட் மகிழ்குட்டி வந்து ஆர்டினல் மட்டும் தான் எழுதியிருக்காங்க. ஏன்னா கார்டினல் நம்பர்ஸ் ஆல்ரெடி தெரியும். அண்ட் தென் அசெண்டிங் டிசெண்டிங் வந்து நான் கடைசியாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே விட்டுருங்க அப்படின்னாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது எல்லாமே முடிச்சிட்டாங்க. இன்னும் வந்து இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொஞ்சம் இருக்குது, ஷேப்ஸ் கொஞ்சம் படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாடல் கொஷின் பேப்பரில் ஜஸ்ட் வந்து கவுண்ட் தி நம்பர் ஆஃப் லைன்ஸ் மட்டும்தான் பண்ணணும். இது தவிர வேறு எதுவுமே இல்லை. 6:15 தான் ஆகுது. கொஞ்சம் நேரம் விளையாடி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதுனா போதும். மேக்ஸிமம் ½ அன் ஹவர் தான் ஆகும். இனிமேட்டு அவன் படித்து முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா போர்ஷனுமே முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த ஃப்ராக் எடுத்துகிட்டு வந்து உள்ளுக்குள்ளே என்ன மெக்கானிசமில் வேலை செய்யுது, அந்த எல் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குல்ல, ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக மகிழ் தான் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணியிருக்கான். இதில் அவன் ஒவ்வொரு பில்டிங்கும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அது ஒர்க் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு வேலை வந்து மகிழ்குட்டி உள்ளுக்குள்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு ஆர்வம். அம்மாவுக்கு இது தெரியாது, நம்ம இதை அம்மாவுக்கு சொல்லி கொடுக்குறோம், அம்மாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் நானுமே ஓ இப்படி வேலை செய்தா அப்படி வேலை செய்தான்னு மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு அவன்கிட்ட விளக்கம் கேட்டுட்ருப்பேன். எனக்கு உண்மையாலுமே எனக்கு தெரியல அவனுக்கு எப்படி இதில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு. குழந்தையிலேயே வந்து மார்பிள் ரன்னு சொல்லிட்டு வீடியோஸ் பார்த்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. மார்பிள் வந்து உருண்டு வந்து ஒவ்வொரு வழியாக இறங்கி 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 வரும், ஸ்லைடாகி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டாய்ஸ் எல்லாம் அவனுக்கு அப்போ வாங்கி கொடுத்துட்ருந்தோம். இப்போ பாஸ்ட் 2 to 2.5 இயர்ஸாக மகிழ்க்கு வந்து பில்டிங் பிளாக்ஸ் வந்து க்ரேஸி இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது என்னென்னா நாள் பூரா பிளாக்ஸ் வச்சு நீ ஏதாவது க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொன்னால் கூட மகிழ்குட்டி கண்டினியூஸாக ஒன்று மாற்றி ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட். அதுக்குள்ளே மெஷின் வைப்பான், அதுக்குள்ளே எது எது செட் பண்ணுவான், அதை வந்து விளக்கம் கொடுத்துட்ருப்பான். அந்த மாதிரி அவ்வளோ க்ரியேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டெஃபினட்டாக அவனோட இன்ஸ்டாகிராம் பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ ப்ளீஸ் டூ ஃபாலோ அவர் யூடியூப் சேனல் அஸ் வெல். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டைம் வந்து அரௌண்ட் 6:30 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 2 பேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி பிரேக் எடுத்துக்கலான்டா தங்கம் அப்படின்னு நான் சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்குட்டியும் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐ சூப்பராக இருக்கே. When we arrange anything from the smallest to the biggest, it is called as ascending. Yes. Yes. Then the ascending. 6:40 அரௌண்ட் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 7 o'clock ஆகிடுச்சு. அவ்வளோதான் முடிச்சாச்சு. 6:55 முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எகேன் டிவி போட்டுட்டு மகிழ்குட்டிக்கு வந்து நான் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். அவங்க அப்பா கூட அந்த ஃப்ராகில் அடுத்த ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி ஏதாவது ஒன்று பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டா அதில் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அதை இப்படி மாற்றலாமா அப்படி மாற்றலாமா எனக்கு எப்படி சொன்னாங்களோ எக்ஸ்பிளைன் பண்ணி அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஒரு ஷிஃப்ட் வந்து சொல்லுவான். சாப்பிட்டு முடிக்கும்போது டைம் அரௌண்ட் 8 ஆயிடுச்சு. ஒரு 2 பேஜ் மட்டும் மிச்சம் இருந்துச்சு. அதை மட்டும் எழுதிட்டு படுத்து தூங்கிட வேண்டியதான். Opposite sides are equal in length. In our up, up,
ஓபிபி வரும் ஆப்போசிட்ஸ்க்கு. ஸோ மேத்ஸ் எக்ஸாமுக்கு நாங்கள் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட். இந்த மேட்ச் எல்லாம் எழுத தேவையில்ல, அதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஜஸ்ட்டு ஓரலாக படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் vlogல உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். until then bye.